வட தமிழகத்தில் இருக்க மாதிரி தென் தமிழகத்தில் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் வந்து வட தமிழகம் அளவுக்கு அமையலைங்கிறத ஒரு காரணமாக எடுத்துக்கலான்னு கருதுகிறேன். பட் ஆக்சுவலாக அதிக அளவு போலாகிறது நாமக்கல், கரூர், பொள்ளாச்சி இந்த ஏரியா தான் 80% போகுது. ஸோ ஹையஸ்ட்டாக வந்து வாக்குப்பதிவு பார்த்தோம்னா தருமபுரியில் தான் வந்து பதிவாகிருக்கு. 44% அளவுக்கு வாக்குப்பதிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ திரு சமர் சொன்னது மாதிரி இந்த அண்மையில் நடைபெற்ற இந்த 3 ஸ்டேட் எலெக்ஷன் அந்த ஒரு தேர்தல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, சமஸ் அவருடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு புது யுக்திகளை செயல் பண்ணி எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்புறவோட செயல்படக்கூடியவங்க பாஜக காரியகர்த்தாக்களும் RSS தொண்டர்களும். அவங்க அந்த வகையில் தோற்றுறக்கூடாதுங்கிற அளவில் ஒரு ஃபைரிக்காக ஒரு தீயாக அவங்க வேலை செய்கிறதில் அவங்க ஒரு இவர் எதிர்பார்ப்பு செய்யக்கூடிய கேடர்ஸ் வந்து இன்றைக்கி எந்த கட்சிக்கு இருக்குதுன்னா பாஜகவுக்கு தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு அத்தகைய கேடர்ஸ் இல்லைங்கிறது தான் உண்மை. காங்கிரஸ் கட்சியை ஒரு மாஸ் பார்ட்டியாக ஒரு வேவில் தான் வந்துட்டு இருந்தாங்களே தவிர ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் அவங்க செயல்படுவாங்கன்னா அது ஒரு சில மாநிலங்களில் தான் இன்றைய தினம் இந்தியாவிலே இருக்கிறாங்க. இந்த மாநிலங்களில் என்னோட பார்வை என்னதுன்னா 2014 சரி 2019 சரி லீடர் எபோத பார்ட்டியாக ஒரு மாநில தலைமைக்கு என்ன வாக்கு கிடச்சிருக்குதோ அதை விட மத்திய பிரதேசெல்லாம் 18% வாக்கு கிடச்சிது. குறைஞ்சபட்சம் 10% மேற்பட்ட வாக்கு வந்து ஸ்டேட் எலெக்ஷனோட மோடி தலைமைக்கு 14, 19 2 தேர்தல்களையுமே கிடச்சிருக்குது. அது மீண்டும் மோடி